கத்திரிக்காவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த ரெசிபியை கொடுங்க. அருமையாக கத்திரிக்காவை சாப்பிடுவாங்க. ஒரு குக்கரில் கடுகுளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சைஸுக்கே கத்திரிக்காவையும் கட் பண்ணிக்கிறேன். 15 கத்திரிக்காவுக்கு 4 தக்காளி 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியும் போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா இதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கத்திரிக்காவா இதுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ஒரு ரெசிபி தயார். இதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி புளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சாம்பார் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து தயார். இது இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ எம்மையாக இருக்கும். கத்திரிக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இந்த கத்திரிக்காவை சாம்பாரில் சாப்பிடும்போது மேக்ஸிமம் 2-3 கத்திரிக்காயில் சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது. தூக்கி ஓரமாக வச்சிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கத்திரிக்காவையும் ஃபுல்லாக இன்டேக் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். செம்மையாக ஒரு சைட் டிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இதை அவசியம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக குயிக்காக செய்யக்கூடிய சில ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு அவர் சேனல். தேங்க்யூ.